சரி ஓகே ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் மணி சொன்னது சொல்லிடுறேன் அப்புறம் சொன்னது சொல்லிடுறேன் என்னன்னா அவர் ஒன்று சொன்னார் என்ன அதுக்கு வந்து என்ன எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா அதாவது பாஜகவை நோக்கி கான்கிரீட் எவிடன்ஸா மணி தான் எவிடன்ஸ் ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக மணி தான் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் என்ன வாதம் வச்சார்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தாவேகா பாஜக பக்கம் சென்று விடக்கூடாது என்பதில் மிக ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தினார் மிக நுட்பமாக செயல்படுகிறார் அதனால் அவர் மீது உடனடியாக கைது உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு அவர் நிச்சயமாக என்ன செய்வார் சிந்திக்க கூடும் பாஜக தாவேகா பக்கம் போயிடுமா போக விட்டுருவாரான்னு ஒரு வாதம் வச்சார் அது எந்த அடிப்படையில் வச்சாரு பாஜக தாவேகா பக்கம் நகரப் போகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் அவருக்கு எந்த அடிப்படையில் ஏற்பட்டதோ அதே அடிப்படையில் தான் இங்க எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு ஒன்று அப்புறம் சகோதரர் திருப்பி பேசினார் அந்த இடத்தை யார் கொடுத்தாங்கிறத நான் 2 விஷயம் சொல்லிடுறேன் இப்ப நீங்க கும்பமேளாவுக்கு யார் இடம் கொடுத்தா இடம் கொடுத்தல நீதிமன்றம் எழுப்பின கேள்விக்கு வந்துரும் நம்ம அது நிறைய பேசியிருக்கோம் அந்த விஷயங்களை மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரு அதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வி அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யணுங்கிறாங்க ஒரு பார்வையாளனாக பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையில நீங்க இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் இப்ப இந்த அவையில எஸ்ஜி சூர்யா சொல்லணும் சார் விஜயை கைது பண்ணும் சார் தமிழ்நாடு அரசு ஏன் சார் கைது பண்ணலன்னு அவரை சொல்லுங்க சீரியஸா சொல்லுங்க அவரோட கருத்து அப்படி இல்ல சார் இல்ல சார் நான் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இந்த பிரச்சனை காரணமாக அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் நான் சொல்லிடுறேன் நான் தெளிவாக சொல்றேன் சார் நான் கண்டிக்காம கூட இல்ல உங்களை மாதிரி நான் கண்டிக்கிறேன் நான் 2 விஷயம் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன்னா அரசியல் கட்சிகள் ரொம்ப அழகா ஒரு வேலை செய்வாங்க என்னன்னா நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலேம்பாங்க நீங்க கைது செய்தவுடன் ஒரு பெரும் கலவரத்திற்கு இங்கே சதி திட்டம் தீட்டப்படுகிறது நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் யாருடைய அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ட்வீட் என்ன போட்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா நேபாளில் நடந்த மாதிரி போட்டுனார்ல நான் ஒன்னே ஒரு கேட்கிறேன் சார் நேபாள் நம்ம நாடா இந்தியாவுக்குள்ள இருக்குதா இல்ல நேபாளில் நடந்த மாதிரி ஒரு கலவரம் இந்தியாவுக்குள்ள நடக்கணும்னு ஒருத்தர் பதிவு போடுறாரு அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்லையா தமிழ்நாட்டை விடுங்க அது இந்தியா இறையாண்மைக்கு எதிரானது தானே ஏன் ஒன்றிய அரசுல இருந்து இதுவரைக்கும் ஒருத்தர் கண்டிக்கல மற்ற நேரம்லாம் இந்தியா நம்முடைய தேசம் பாரத தேசம் நம்ம இதை எப்படி விடலாம் ஐயோ அப்படின்னு வருவீங்கல்ல ஒரு வார்த்தை என்னையே வந்திருக்கும் சார் இதுக்குள்ள ஒரு வார்த்தை இதுவரை கண்டிச்சிருக்கீங்களா அப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கலவரத்தை நடத்துவதற்கு அவர்கள் சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஒரு அரசுக்கு ஒருவேளை கிடைத்திருக்கும் உளவுத்துறையின் மூலமாக எனவே அவர்கள் நிச்சயமாக அனைத்து நபர்களின் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க சட்ட ரீதியாக முக்கியமான செய்தி நேரம் குறைவா இருக்கு சாமியார் நிறைவு செய்யணும் அவரோட நிறைவு கருத்து அவரோட நிறைவு கருத்து ஒரு ஹையர் போலீஸ் ஆபீசர் நான் கேட்டுட்டேன் அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கும் அஷ்ராகர் தலைமையிலான இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டுட்டேன் இது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இது வழக்கு குறித்து விசாரிப்பார்களோ அதே போன்ற ஒரு வழக்கு விசாரணை நிறைய நேரம் கொடுக்கும் 2 வித்தியாசம்